ஹலோ. உங்க அப்பா கிட்ட எப்படியாவது பேசி நாளைக்கு துரையும் சம்மந்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடி. என்னம்மா சொல்ற? சரி சீக்கிரம் சொல்லு. என்ன கேக்குறா சொல்லு. ஏய், உங்க அப்பா பக்கத்துல இருக்காரடி. சரி போனை வை, நான் அப்புறம் பேசுறேன். சரிம்மா, நீ போனை வை. ஆய் மூலம் என்ன ரகசியம் பேசுனீங்க? அப்பா, அது ஒண்ணும் இல்ல. பாரதி வீட்டுக்கு நாளைக்கு துரையும் கூட்டிட்டு போலான்னு அம்மா சொன்னாங்க. என்னது? அவனை கூப்பிட்டுட்டு போகணுமா? ஓய்க்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? அவன் அந்த பக்கம் கால் வைக்க கூடாது. அவனுக்கு அங்க என்ன வேலை? என்ன மாமா, துரை எதுக்கு அங்க கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்றீங்க? மாப்பிள்ள, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவன் அடிச்ச கூத்தலாம் உங்களுக்கு மறந்து போச்சா? எந்த மூஞ்ச வச்சுட்டு அந்த ரவுடி பையல அங்க கூப்பிட்டுட்டு போக முடியும்? அவன் அங்க வர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை மாப்பிள்ள. அவசியம் இருக்கிறதுனால தானே அத்தை அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அவசியம்? அப்படி ஒரு காரியத்தை தானே அவன் பண்ணி வச்சிருக்கான். தோதோ மாமா, நானே வந்துடுறேன். நானே சொல்லிடுறேன். தள்ளுக்கா. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? உள்ளதான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எதுக்குடா வந்த? மாமா இருங்க மாமா, பொறுமையா என்ன சொல்றான்னு கேட்போம். கொஞ்சம் நீங்க கேளுங்க. என்ன விஷயம்? துரை என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், இப்ப என்ன பண்ணி தொலைச்சிருக்க? சொல்லுடாங்கற. மாமா கோவப்படாதீங்க மாமா, பொறுமையா இருங்க, நான் சொல்றேன். நம்ம துரைக்கும் ஸ்வேதாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு மாமா. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அந்த பிள்ளைக்கு இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இது எப்ப நடந்துச்சு? இந்த அசிங்கம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு இத்தனை நாளா என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. அது விடுங்கப்பா. எது எப்படியோ கல்யாணம் நடந்துருச்சு. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கிறத விட அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற வழிய பாருங்க. மாமா அவசரப்படாதீங்க, இந்த வீடியோ பாருங்க. என்ன காரியம் என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்க? பொண்ணு வாழ்க்கை நம்ம பேர் இருக்கு. என்னடா காரியம் பண்ணிருக்கீங்க? நான் சொல்றது கேளுங்கப்பா. கோவப்படாதீங்க மாமா. அடிக்காதீங்கப்பா. இதுக்கு தான்ப்பா உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தோம். ஆமா, நீங்க 3 பேர் சேர்ந்து இவன் செய்யற ரவுடித்தனத்துல என்கிட்ட மறைச்சு வச்சு தானே ரவுடி பயலா மாதிரி முழு ரவுடியா மாறி நிக்கிறான். உங்க அம்மா என்கிட்ட இதை சொல்லி இருக்கணும். சொல்லல, வருட்டவன். அப்பா, உங்க கோவத்துல நியாயம் இருக்கு. இப்ப என்னப்பா பண்றது? கல்யாணத்தை பண்ணிட்டான், அதுக்கு நான் அப்படியே விட்டுற முடியுமாப்பா? சரி பண்ண பார்க்கலாமே. என்னது சரி பண்ண பார்க்கணுமா? எனக்கு அதான வேலை. இந்த பையன் எங்கேயாச்சும் போய் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு வருவான், அதை போய் சரி பண்ணிட்டு இருக்கிறதே என் வேலையா? மவனை கல்யாணம் பண்ணிட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் காலை எடுத்து வச்ச கொன்னுடுவேன். கை காலெல்லாம் முறிச்சு போட்டுருவேன். டேய், வெளியில போடா வெளியில. பொறுக்கி பையன். மாமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. நடந்தது நடந்து போச்சு. என்ன இருந்தாலும் உங்க பையன் தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணமும் முடிஞ்சு போச்சு மாமா. இப்போ அதை எப்படி சரி பண்ணணும் தான் பார்க்கணும். அதை அப்படியே வளர்த்துட்டே போக முடியாதுல்ல. அந்த வீட்லயும் பெரியவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசி பார்ப்போம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் மாமா. அந்த ரவுடி பையன் செய்யற காரியத்துல நான் துணைக்கு போக முடியாது. நீங்க வேணா போங்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. இப்ப நான் அங்க போய் என் புள்ள திருட்டு தாலி கட்டி விட்டாங்கன்னு நான் போய் அங்க பொண்ணை கேட்டா ஆதியும் பாரதி என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? மாமா கோவத்துல எப்பயும் முடிவெடுக்க கூடாது மாமா, பொறுமையா இருங்க. எப்படி யோசனை பண்ணாலும் இதுதான் என் முடிவு. அந்த பொறுக்கி பயலுக்காகலாம் நாங்க போய் நிக்க முடியாது. இருங்க மாப்பிள்ள, அமைதியா இருங்க. என்னாலலாம் அங்க போய் பேச முடியாது. பொறுக்கி பயலுக்கு ரவுடி பயலுக்கு என்ன போய் பஞ்சாயத்து பேச சொல்றீங்களா?
என்னங்க காலையில எத்தனை மணி கிளம்பணும்? 7 மணி கிளம்புனா சரியா இருக்கும். ஏன் இன்னும் சீக்கிரம் கிளம்புனா கூட சரியா தான் இருக்கும். ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? எங்க போறீங்க? என்ன ஸ்வேதா இப்படி கேக்குற? நீயும் தானே எங்க கூட வர போற? நீங்க முதல்ல எங்க போறீங்கன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன கூட்டிட்டு போறத பத்தி பேசுவோம். எங்க போறது? அப்படியே எங்கேயே போக வேண்டியதுதான். மா, அப்பா என்ன உளறாரு? உங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் ஆச்சு? பா, என்னப்பா நடக்குது? மா, நீயாவது சொல்ல. ஸ்வேதா, இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா என் பெத்த மனசு பதறுது. நீ உன் மாமனை பார்த்து பார்த்து தினமும் உன் மனசுக்குள்ளேயே கத்தி கதறிட்டு இருக்க. உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. எதை கேட்டாலும் ஏட்டிக்கு புட்டியா ஏதாவது வீம்புக்குன்னு பண்ணிட்டு இருக்க. அவங்கள கண்டுக்காம இருன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. மா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? பார்வதி, நானே சொல்றேன். உன் அத்தை சொன்னதை கேட்டல, நாம இங்க இருந்தா அவங்களுக்கு தேவையில்லாத சங்கடம். அதனால விசேஷம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்லயே இருக்க வேணாம் நானும் அம்மாவும் முடிவெடுத்திருக்கோம். இல்லப்பா, நான் வரமாட்டேன். ஏமா புரியாம பேசுற? இங்க பார் ஸ்வேதா, தேவையில்லாம அடம்பிடிக்கிற வேலை வச்சுக்காத. பா, நான் சொன்னா சொன்னதுதான். நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க சொல்ற விஷயம்லாம் எனக்கு புரியாம இல்ல. அந்த பாரதிய பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவளை அப்படியே கொன்னு போட்டுன போல தோணுது. நாளைக்கு இந்த விசேஷத்தை பார்க்காம போனா நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அவங்கள பார்க்கலன்னா என் கோவெல்லாம் கம்மி ஆயிடும். அப்படி நடக்க கூடாதுப்பா. நான் அவளை பார்க்க அவ மேல இருக்கிற வெறி அதிகமாயிட்டே போகணும். தமிழ் பாட்டி, இங்க வா. சொல்லுங்க பாட்டி. என்ன தமிழ் இது? எங்க எடுத்துட்டு போற? இதுவா பாட்டி? நாளைக்கு தான் நம்ம வீட்ல ஃபங்க்ஷன்னு சொன்னீங்கல்ல. நானும் அம்மாவோ எப்ப வீட்ல ஃபங்க்ஷன் வந்தாலும் மருதாணி வச்சுப்போம். ஓ, அம்மா மருதாணி அரைச்சாங்க, அதான் ரூம்க்கு எடுத்துட்டு வர சொன்னாங்க. மருதாணியா? ஆமா, இந்த மருதாணி எங்க கிடைச்சது? ராணி அக்கா தான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க கேட்டோன்னு எங்க இருந்தோ பறிச்சுட்டு வந்தாங்க. ஓ, அப்படியா? ஆமா, ராணி எங்க போயிட்டா? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க பாட்டி. ஊர்ல யாரையோ பார்க்கணும் போல தோணுச்சுன்னு சொன்னாங்க. ஆஹா. அதான் அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாங்கல்ல. இப்ப நீங்களும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. ம். அதான் ராணி அக்கா ஊருக்கு போனா பரவாயில்லன்னு நான் உங்களை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். பாட்டி, நீங்க என்ன பாத்துப்பீங்கல்ல? சமத்து, நல்லா பேசுற. உங்க பேத்தி தானே பாட்டி. சரி கொடு, நானே உனக்கு மருதாணி வச்சு விடுறேன். போ, நீ போய் அம்மாவை கூட்டிட்டு சரி வா. பாட்டி. இன்னொரு விஷயம்ப்பா, நாம இந்த வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இருந்தா நிரந்தரமா போயிடணும். இந்த மாதிரி கண்டவங்களுக்கு பயந்துட்டுலாம் நாம வீட்டை விட்டு போனா நல்லா இருக்காது. மா, நல்ல விஷயம் சொல்லியிருக்க. உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு நம்ம எல்லாருமே நிரந்தரமா போயிடலாம். முடியாதுப்பா, அது இப்ப முடியாது. இந்த வீடு ஏன் வீடுன்னு சொல்லி சொல்லி எனக்கு நம்பிக்கையை கொடுத்துட்டு இப்ப அந்த நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து புடுங்கிட்டாங்க. அத்தைய மலை மாதிரி நம்பினேன். அவங்க என்னடானா இப்ப அந்த பாரதிய மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. நாளைக்கு இத கல்யாணம் மாதிரி நடத்த அத்தை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அதை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. கேட்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படிப்பா இதை அப்படியே விட முடியும்? அவங்க நினைச்ச மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடக்க நான் விட மாட்டேன். ஸ்வேதா, என்னடி எதேதோ பேசுற? இதெல்லாம் எதுவும் வேணாம் ஸ்வேதா. இதெல்லாம் விட்டு தொலைச்சிரு. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? பா, நீங்க என்ன சொல்றீங்க? உன் அத்தை பேசுனத பார்த்தல, இந்த ஃபங்க்ஷனை நடத்தியே தீர்வுன்னு தீர்மானமா நிக்கிறாங்க. போதாத குறைக்க அந்த பிச்சைக்கார குடும்பத்தை வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. பாரதியோட அம்மா அப்பா வேற வருவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த கிழவன் ஏற்கனவே தமிழ் அடிப்பட்ட விஷயத்துல நம்மள உண்டிலன்னு ஆக்கணுமா? இப்ப மறுபடியும் இந்த விசேஷத்தை நம்ம நிறுத்தணும்னு நினைச்சா சும்மா விட்டுருவாங்களா என்ன? இங்க பாரு, அவங்க எல்லாரும் சேர்ந்து இதை நடத்தி தான் தீருவாங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுமா. ஸ்வேதா, அப்பா சொல்றது சரிதாம்மா. இந்த தேவையில்லாத வம்பள நமக்கு வேண்டாம். நம்மளும் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்றது?
நம்ம பேசாம கிளம்பி போயிடலாம் ஸ்வேதா. எப்படிம்மா நடக்கும்? பாரதி இந்த விசேஷம் வேண்டான்னு சொன்னா எப்படி நடக்கும்? ஏய், என்னடி வெறும் கையை வீசிட்டு வர? நான் உன்னை மருதாணி தானே எடுத்துட்டு வர சொன்னேன். அம்மா நான் மருதாணி எடுத்துட்டு வந்தம்மா. அப்ப பாட்டி என்னை பார்த்து கூப்பிட்டாங்க. அந்த மருதாணியை வாங்கி வச்சுட்டு நானே வச்சு விடுறேன், அம்மாவையும் போய் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அதனால தாம்மா நான் வந்தேன். ஏன் தமிழ் அத்தை என்ன கூப்பிட்டாங்க? எனக்கு எப்படிம்மா தெரியும்? பாட்டி கேக்குறப்ப நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? சரி வா போலாம். அட வாமா வா. சும்மா இரு ஸ்வேதா. ஸ்வேதா உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மா, நான் உண்மைய சொன்னா ஃபங்க்ஷன் தானா நிக்கும்ல? உண்மையை சொல்ல போறியா? எந்த உண்மை? எந்த உண்மை நான் கேக்குறீங்க? நம்ம கிட்டதான் சிதம்பர ரகசியத்தை விட பெருசா ஒரு ரகசியம் இருக்கே, அத சொன்னா போதாது? ஐயோ ஸ்வேதா, உனக்கு அறிவு ஏதாவது கெட்டு போச்சா இல்ல? என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எங்க என்னங்க நீங்க? அவளுக்கு என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். ஸ்வேதா, நீ நல்லா யோசிச்சு தான் பேசுறியா? இந்த விஷயத்த சொன்னா என்ன ஆகுன்னு உனக்கு தெரியும்ல? நீ, நானு, உங்க அத்தை, உங்க அம்மா எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும், தெரியும்ல? பா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லப்பா. கொலை பண்ண விஷயத்தை விட்டுட்டு மாமாவுக்கு பாரதி புருஷனோட இதயத்தை தான் வச்சிருக்காங்கன்ற உண்மைய சொல்லலாம்ல? இந்த விஷயம் பாரதிக்கு தெரியாதுல்ல? மருமகளுக்கு விசேஷம்னு கிளம்பி வர அந்த குடும்பத்துக்கும் தெரியாது. நாளைக்கு நான் இந்த விஷயத்தை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க போறேன். இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். என்னங்க இவ இப்படி எல்லாம் பேசிட்டு போறா? என்ன பண்றது, எல்லாம் தலை எழுத்து. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வா பாரதி. அம்மா, நீங்க வர சொன்னீங்கன்னு தமிழ் சொன்னா. ஆமா பாரதி, நீ முதல்ல உட்காரு. உட்காரு. பாரதி, உனக்கு, ஆதிக்கு, தமிழ் எல்லாருக்கும் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? ஏன் பாரதி, நான் வாங்கி தரக்கூடாதா? நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு தானே நீங்க மருதாணி வச்சுக்க போறீங்க. அதே மாதிரிதான் ஃபங்க்ஷனுக்கு புது துணி போட்டுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் போய் எடுத்துட்டு வந்தேன். இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? கைய கொடு பாரதி, நானே மருதாணி வச்சு விடுறேன். ஐயோ அம்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேம்மா. குடு. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? ஏன் பாரதி, நீங்க இந்த கோன்ல எல்லாம் மருதாணி வச்சுக்க மாட்டீங்களா? பாட்டி, அம்மாக்கு கோன் மருதாணிலாம் பிடிக்காது. எப்பவுமே இப்படி அரைச்சுதான் வச்சுப்பாங்க. பாரதி, என்ன மன்னிச்சிரு பாரதி. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா பாரதி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அம்மா, தமிழ் முன்னாடி என்னம்மா இதெல்லாம்? இருக்கட்டும் பாரதி, தமிழுக்கும் தெரியட்டும், அதுதான் நல்லது. அவளுக்கு எல்லாமே தெரியும் பாரதி. அவ முன்னாடி தானே எல்லாமே நடந்தது. நான் உன்னை ரொம்ப காயப்படுத்திட்டேன் பாரதி. ஐயோ இல்லம்மா. ஆதியோட வாழ்க்கையை விட்டு நீ போயிடுன்னு நானே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வேலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஒன்ன மட்டும் இல்ல, தமிழையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். அதனால நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா, என்னம்மா இது? மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. எனக்கு உங்க மனசை பத்தி நல்லா தெரியும்மா. நான் உங்களை எப்பவும் தப்பா நினைச்சதே இல்லை. நீங்க எதுக்காகவும் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லைம்மா. அம்மா ப்ளீஸ், இனிமே இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நீங்க எங்க கிட்ட இப்போ இப்படி நடந்துக்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
முடிஞ்சதை பத்தி எல்லாம் பேசி இனிமே ஒன்றும் ஆக போறதில்ல. இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்களும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கு மேல என்னம்மா வேணும்? இது என்னோட குடும்பமா நினைச்சு நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். என் அம்மா தப்பு பண்ணா நான் உங்ககிட்ட கோச்சுக்க முடியுமா? நீங்களும் என் அம்மா மாதிரி தானம்மா. மனுஷங்க தப்பு பண்றது ரொம்ப சகஜமா. அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மள மாத்திக்கணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம்தான். இவ்ளோ சீக்கிரமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நீ பேசுறத வச்சே நீ எவ்வளவு மெச்சூர்டான பொண்ணா இருக்கேன்னு எனக்கு புரியுது பாரதி. எல்லாராலையும் இந்த மாதிரி பேச முடியாது. சொல்ல போனா எனக்கு கூட உன் அளவுக்கு பக்குவம் கிடையாது. அம்மா பரவாயில்லம்மா, இனிமே இதை பத்தி பேச வேணாம். அதான் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு எங்களுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல. பாரதி, ஆதி உன்னை கல்யாணம் பண்ண சமயத்துல நான் இருந்த மனநிலைமையே வேற. ஆக்சுவலா அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கூட நான் சரியா கவனிக்கல. உண்மைய சொல்லணும்னா உங்க கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு இஷ்டமே இல்ல பாரதி. பாரதி, அதையெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இவ்வளவு அன்பா அனுசரணையா இருக்கியே நீ. உன் புருஷனுக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு நீ துணிஞ்சிட்ட. இப்படிப்பட்ட ஒரு பொண்ண நான் எங்க தேடினாலும் என்னால கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது பாரதி. அதெல்லாம் தெரிஞ்சும் கூட என்னோட ஈகோ கொஞ்ச நாள் என் கண்ணை மறைச்சிட்டு இருந்தது பாரதி. ஆனா ஒரு கட்டத்துல பொன்னையும் தமிழையும் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்பதான் நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. பாரதி, எந்த நிமிஷம் நான் வேற எதை பத்தியுமே யோசிக்கிறதுக்கு விரும்பல. ஆதி உங்க 2 பேரையும் உயிரா நினைக்கிறான். ஆதியோட சந்தோஷத்துக்கு பண்றதா நினைச்சு நான் ஏதேதோ பண்ணிருக்கேன். ஆனா ஆதியோட சந்தோஷமே நீங்க 2 பேரு தான்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாரதி, நாளைக்கு நடக்க போறது சாதாரண தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்க 2 பேருக்கும் நான் நடத்தி வைக்கிற கல்யாணம். மாமாவோட இதயத்துக்குள்ள துடிச்சிட்டு இருக்க அந்த இதயம் யாருதுன்னு சொல்றேன். அம்மா என்னாச்சுமா? பாரதி, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அத சொல்லாம இருக்கிறதுனால என் மனசு படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆதிக்கிட்டையும் உன்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாம என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு எனக்கு தோணல. இத பாரு, நான் எதை பத்தியும் யோசிக்க போறதில்ல. உன்கிட்ட இன்னைக்கு நான் இதை சொல்லதான் போறேன் பாரதி. அம்மா நீங்க என்ன சொல்றீங்கம்மா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா. அம்மா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கம்மா. நான் உங்களை கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டேன். என்கிட்ட எதுக்குமா இவ்ளோ தயங்குறீங்க? நான் சொல்ல போற விஷயம் உனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீ இத தெரிஞ்சுக்கிறது தான் சரியா இருக்கும். அம்மா ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. பாரதி, ஆதியோட உடம்புல இருக்கிற இதயம் வேற யாரோடதும் இல்ல. உன் வீட்டுக்காரரு வாசுவோட இதயம் தான்.
நீங்க என்ன சொல்றீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியலம்மா. நான் உண்மையை தான் சொல்றேன் பாரதி. ஆவி சர்ஜரிக்கு நாங்க ஃபிக்ஸ் பண்ணது வாசுவோட இதயம் தான். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. பாரதி, பாரதி, இல்லம்மா. பாரதி, 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 சொன்னா கேளு பாரதி. Please பாரதி, போயிடாத. தயவு செஞ்சு போயிடாத. பாரதி. என்னாச்சு? எங்க கிளம்பிட்டீங்க? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? என்ன? அத உங்க அம்மா கிட்டே கேளுங்க. வா தமிழ். பாரதி.